ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைலில், கோயம்புத்தூர் ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அதிக நேரமே எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷ்லாம் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, வெறும் அப்பளம் ஊறுகாய் இருந்தாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3/4 கப், அரை கப்புக்கும் கொஞ்சம் கூட அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே துவரம்பருப்பும் நான் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் அரிசி, அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 தடவை கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு, அரிசியும் பருப்பும் மூழ்கிற அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுடலாம். நல்லா ஊறி வரட்டும், அரிசியும் பருப்பும் ஊறட்டும். இப்போ வேறு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நல்லா மெல்ட் ஆகி வரவும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம், அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியவும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ராவாக 2 வத்தல் இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நம்ம காய்கறிகள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இல்லைன்னா வத்தல் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இது கூடவே நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு டக்குன்னு வீட்டில் குக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த அரிசி பருப்பு சாதம் ரெசிபி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்றாவில் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது கூட ஊற வச்சுருந்த அரிசியை வாட்டர்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பையும் நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வாட்டர் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம 3 கப், நம்ம எந்த மெஷர்மெண்ட்டில் அரிசியும் பருப்பும் அளந்து எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்லேயே 3 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணி அரிசி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக இது கூட தேங்காய் துருவினது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், நான் ஆஃப்டர் 4 விசில்ஸ் சூப்பராக அரிசி பருப்பு சாதம் நமக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு நமக்கு சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.